காளி கோயில்னு சொன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா இந்த கோயில்ல அம்பாள் அவ்வளவு அழகா அப்படியே ஒரு தலையை சாச்சிக்கிட்டு நம்மளை பாக்குறது, இங்க வா நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற, ஓடிவா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சன்னதிக்கு முன்புறம் பக்கத்திற்கு 4 துவாரபாலகிகள் அருள் பாலிக்கிறாங்க. இடையர் குலத்தை சேர்ந்த இவங்களுக்கு முக்தி பேர் அளித்து தனக்கு துவாரபாலகிகளா வைத்து கொண்டார் வக்ரகாளின்னு இந்த தலத்துடைய வரலாறு நமக்கு சொல்லுது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களுக்கு அதிதேவதையா வழங்கப்படும் இந்த காளியோடைய சன்னதியில அர்ச்சனை செஞ்சு வணங்க இந்த கிரகங்களால ஏற்படும் கெடுபலன்கள் வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ வக்ரகாளியோடைய உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக அன்னையுடைய இடது திருப்பாதத்துக்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. மன நிம்மதி கிடைக்கிறதுக்கும் கிரகங்களுடைய வக்ர தோஷங்கள் நீங்கிறதுக்கும் காரிய தடைகள் விலகவும் முன்ஜென்ம பாவங்களும் தோஷங்களும் நீங்கவும் இந்த தலத்து ஈசனையும் வக்ரகாளி அம்மனையும் வழிபாடு செய்கிறார்கள் அன்பர்கள். திருமண தடை உள்ள அன்பர்கள் வக்ரகாளி அம்மனுடைய சன்னதிக்கு எதிரில் உள்ள தீபலட்சுமி அம்மனுக்கு திருமாங்கல்யம் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்றதுனால தடைகள் நீங்குங்கிற நம்பிக்கை பக்தர்கள்கிட்ட இருக்கு. இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்தே இருக்கும். முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு இரவு 12 மணிக்கும் அமாவாசை அன்னைக்கு நண்பகல் 12 மணிக்கும் வக்ரகாளி அம்மனுடைய சன்னதியில் ஜோதி தரிசனம் நடைபெறுது. இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு வக்ரகாளி அம்மனுடைய தரிசனம் கண்டு வணங்கி செல்கின்றனர். அதனால தான் எப்போதுமே ஊருக்கு வெளியில இருக்கிற காளி கோயில் திருவக்கரையில ஊருக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. சன்னதியில சப்த மாதர்கள் இருக்காங்க. இதுல சாமுண்டிக்கு பதிலா அன்னை ஆதிபராசக்தியே காளியா உருவெடுத்து இங்க பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதா நம்பப்படுது. இந்த தலம் வக்ர சாந்தி தலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது இங்க இருக்கிற எல்லாமே வக்ரமான நேர்கோட்டில் இல்லாம மாறுபட்ட அமைப்பை கொண்டுள்ளன. ராஜகோபுரம், கொடிமரம், பலிபீடம், நந்தி இதெல்லாம் வழக்கமா ஒரு நேர்கோட்டில் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல எல்லாம் சற்று விலகி வக்ரமான அமைப்புல இருக்கு. அதே மாதிரி மூலவர் சந்திரமௌலீஸ்வரரும் வக்ரகாளியும் சனி பகவானும் வெவ்வேறு திசைகளில் வக்ரமாக வீற்றிருக்காங்க. ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் அடைகிறதுனால ஏற்படும் துன்பங்களை நீக்கிறது இந்த தலத்துடைய முக்கிய பலனாக கருதப்படுது. ஜாதகத்தில் ராகு, கேது, இதர கிரகங்களால் ஏற்படும் வக்ர தோஷங்கள், கிரக பிரயற்சியால் வரும் தடைகள் இதெல்லாமும் இந்த கோயிலுக்கு வரதுனால நீங்குது. கோவிலில் காலடி வச்சாலே செஞ்ச பாவங்கள் நீங்கி மன நிம்மதி கெட்டுங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. திருமண தடைகள் நீங்கிறதுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கவும் பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுறாங்க. ராகு கேது தோஷ நிவர்த்திக்காக வழிபடுறவங்க வக்ரகாளி அம்மன் சன்னதியை வலதுபுறம் 5 முறையும் இடதுபுறம் 4 முறையும் சுற்றி வந்து வழிபடுறது அப்படிங்கிறது இந்த தலத்துடைய ஐதீகமாகும்.